பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சி நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கோ என் மனசு வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்கிறந்த சிம்பகமோ சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் இம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே மூலாம் பிறையைப் போல காலும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட மூலாம் பிறையைப் போல காலும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிரிதானோ எள்ளு ராசி பத்தி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்பு. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயே உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க.
ஆஹா. அடேடேடேடே. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா அவங்க அப்பா கூட அப்படித்தான் சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தொட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சு நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனீனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு மிட்டாய் கொடுறேன். அட போயா, போன திருவிழாக்கு 5 காசுக்கு மிட்டாய் வித்தாங்க, இப்ப 25 காசு கேக்குறாங்க. நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது 3/4 துட்டுக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா? அங்கே போய் நீ வாங்கிக்க. என்னடா இது? இந்தான பொங்க சோறு. ஏது? அது குடிச்சிச்சு. ஐயோ அண்ணே அண்ணே எனக்கு இந்தாங்கடா, அடிச்சுக்கிறான்னு சாப்பிடுங்க. இங்க வர உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்க? இது வரைக்கும் 10 காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்போ கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமையை ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்களே. வேடா மைக்க. இது சாதாரண வைக்கல் தின்னு வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட 2 பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட 2 பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைஸா ஒதுக்கிக்கலாம். அதோட மாட்டேன் ஏவன் பிடிக்கிறான்னு பாக்குறேன். மாட்டை புடிச்சா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் தினாமா தர. எவனாவது இருக்கிறானா ஆம்பளை? ஆம்பளை
இங்க வாடா. நீ போய் அந்த காலை எந்த வகரம் கேட்ட ஓடு. இது பொதும்பு கூழ் சர்வரோட கடமாட்டு கண்டு தேய்ச்சி வைக்கிறாமா. பேச்சு வகரா. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. ஏழூர் சீமையிலும் போல யாரும் இல்லை, எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. இது வீர விளையாட்டா? மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊரு ஜனங்களா ஒத்துக்கிட்டாங்கல்ல, பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும்.